ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னையோட லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஒரு 2 minutes சொன்னதுக்கு எவ்வளோ இது பண்ணிட்டீங்க. மேகி சாப்பிட போறாங்களா? 2 minutes ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டேன், பிடிஎஃப் ஓப்பன் ஆகல, மறுபடியும் போய் நான் எடுத்துட்டு வந்தேன். ஓகே, வாட் ஹேப்பன்? ஹாய் 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 எல்லாருக்குமே ஹாய்மா. வேமா எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா, வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா அப்படின்றது சொல்லுங்க. போன கிளாஸஸ்ல பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளோட லைவ் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஏவி கிளியரா இருக்கு. வணக்கம் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் மேம் லேட்டா? டெக்ஸ்டர்ல கிளாஸ் முடியும் வந்துடுறேன்னு சொன்னேன். வந்த உடனே பென்ட்ரைவ் போட்டேன், பிடிஎஃப் ஒர்க் ஆகல, மறுபடியும் போய் எடுத்துட்டு வந்து போட்டேன். சரியா? இதனாலதான் லேட்டு. அப்படி இருந்தும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டா 7 minutes தாங்க லேட்டு. குட் ஆஃப்டர்நூன். சூப்பர் சூப்பர். எல்லாருமே வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு குரல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கறது அன்புடைமை அதிகாரம். அன்புடைமை அதிகாரத்தோட 3வது குரல் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அறத்துப்பால்ல இல்லறவியல்ல இந்த அன்புடைமை அதிகாரம் அப்படின்றது இருக்கு. சரியா? சரி, அன்புடைமையில 3வது குரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பீட் பண்றேன், அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்னு. சரி, இதுல எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. இதுல சரி கடைசியா பார்க்கலாம். அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பானது அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கைக்காகவே என்பது சான்றோர். ஒண்ணு கிடையாது, நம்மளோட உடம்பு சரியா, இந்த 7 நாள் ஆனப்பட்ட உடம்பு இந்த உலகத்துல இருக்கிறதே அன்போட பொருந்தி வாழ்றதுக்கு தான் அப்படின்னு சான்றோர்கள் சொல்லுவாங்களாம். சரியா? அதுதான். ஓகேவா? 7 minutes லேட் தலை ஃபார் a reason. வெரி குட். ரொம்ப நல்லா வருவீங்க, வர வர ரொம்ப கலாய்க்கிறீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? புரிஞ்சுச்சா? அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. சோ இந்த உடம்பு அப்படின்றது அன்போடு இருக்கிறதுக்காக தான் அப்படின்னு சான்றோர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வெரி குட், சூப்பர்மா. நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லியில தமிழ் புத்தாண்டு மந்த் இல்லையா, சித்திரை மாசம் சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் வெறும் 5000 rupeesக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். 5000 rupeesல உங்களுக்கான புக்ஸ் அண்ட் டெஸ்ட் பேக் கூட வந்துருது. சூப்பர்பான ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாம இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓட டேட்டு கூட சொல்லிட்டாங்க, அண்ட் குரூப் 1மே டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. புக்ஸும் ஃப்ரீயா கிடைக்குது. உங்களுக்கான கொஸ்டின் பேங்க், ஐ மீன் ஆன்லைன் கொஸ்டின் டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் பாத்தீங்கன்னா 8940400154. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க, கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. புக்ஸ் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. கொஸ்டின் பேங்க்ஸ் 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய 4 புக் வெறும் 999க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் பேமெண்டாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரியாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம சீக்கிரமா எல்லாருமே ஆர்டர் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் டெய்லி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 30 நிமிடம் 50 வினாக்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 3. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தொகை சொல்லை விரித்தெழுதுக. தொகை சொல்லை விரித்தெழுதுக. நானிலம் அப்படின்ற தொகை சொல்ல விரிச்செழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நானிலம் அப்படின்ற தொகை சொல்ல விரிச்செழுத சொல்லியிருக்காங்க. நானிலம் அப்படின்றதுல எதுப்பா சேராதுன்னு சொல்லியிருக்கேன்? பாலை மட்டும் சேராதுன்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், ஸோ இது எல்லாமே ஓகேவா? நோட் பண்ணுங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இது எல்லாமே வரும். ஓகேவா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், பின்வரும் இலக்கண குறிப்பிற்குரிய பொருந்தா சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. பின்வரும் இலக்கண குறிப்பிற்குரிய பொருந்தா சொல் உருவகம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உவமைக்கும் உருவகத்துக்கும் என்னப்பா வித்தியாசம்? உவமைக்கும் உருவகத்துக்கும் என்ன வித்தியாசம்? உவமைனா என்ன, உருவகம்னா என்ன? உவமை அப்படின்றது ஒரு விஷயம் இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு சொல்றது உவமை. ஓகேவா?
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேன் தமிழ்னு வச்சுக்கோங்களேன். தேன் தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேன் போன்ற தமிழ். தமிழ் எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்கு. தேன் மாதிரி இனிமையா இருக்கக்கூடியது தமிழ். அப்ப இது மாதிரி இருக்குன்னு சொல்றது உவமை. இதே இது உருவகம்னா தமிழ் தேன், தமிழாகிய தேன், தமிழ் தேன்னு சொல்லுவாங்க. என்னது? தமிழ் தான் தேன். இங்க வந்து இது மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்குன்னு கம்பேரிசன் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க? ஈக்குவல். இது வேற இல்ல, இது வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான், தமிழ் தான் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? மலர் பாதம், மலர் போன்ற பாதம்னா உவமை. பாத மலர், பாதமாகிய மலர், மலராகிய பாதம் அப்படின்னா அது உருவகம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க என்னப்பா ஆன்சரு? தேன் தமிழ் தான் வராது. ஏன்? தேன் தமிழ்ன்றது உவமை, மத்த எல்லாமே உருவகம். இங்க என்ன பண்ணிருக்காங்க? பாதத்தை மலரா உருவகம் பண்ணியிருக்காங்க, அடிய மலரா உருவகம் பண்ணியிருக்காங்க, மொழிய அமுதமா உருவகம் பண்ணியிருக்காங்க. சோ உருவகத்தோட ஃபார்மேட் என்னப்பா? இப்ப உவமைன்னு எடுத்துக்கோங்களேன். உவமைனா உவமை வந்துரும், உவமை வந்துரும், அதுக்கப்புறமா உவமேயம் வரும். சரியா? கரெக்டா எழுதுறேனா? ஃபர்ஸ்ட் உவமை வந்துரும், அதுக்கப்புறமா உவமேயம் வரும். ஆனா இங்க முதல்ல உவமேயம் வந்துரும், அதுக்கப்புறமா உவமை வரும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இதுல. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. கற்க கதிர என்ன ஆச்சு இன்னைக்கு இருக்கே கிளாஸ்? ஓகேவா? புரிஞ்சுச்சா? உவமைக்கும் உருவகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுச்சா? காய்ஸ் எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்க. கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க லைக் கொடுத்துருங்க. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? முந்நூறு பேர் இருக்கீங்க. சாட் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு. ஃபாஸ்டா சாட் பண்ணுங்க, வேகமா சாட் பண்ணுங்க, ஸ்பீடா சாட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி, தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி டேஸ் உள்ளன. தமிழ்ல எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு? ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் ஒரு பொருட் பன்மொழிக்கும் இருக்க வித்தியாசம் என்னப்பா? ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருட் பன்மொழி, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருட் பன்மொழி அப்படின்னா என்ன? இப்போ ஓரெழுத்து ஒரு மொழினா ஒரு தனித்த எழுத்து பொருள் தருவது. இப்ப பூனா மலர், தீனா நெருப்பு, சோ இந்த மாதிரி இருக்குல்ல. இது ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழ்ல எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு மொத்தமா? 42. 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு யாருப்பா சொல்லியிருக்காங்க? நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. நன்னூலை யாரு எழுதினது? பவணந்தி முனிவர் எழுதியிருக்காங்க. இந்த 42ல 40 நெடில் எழுத்து, 2 குறில் எழுத்து. அந்த குறில் எழுத்து என்னது? நோவும் தூவும். சரியா? இவ்வளவுதான். இது படிச்சாலே போதுமானது. 42க்கு என்னென்ன சோ நன்னூல சொல்லியிருப்பாங்க. இதே இதுல இன்னொரு கேள்வி கேட்கலாம். எப்படின்னா, தொல்காப்பியர் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சொல்லுங்க, தொல்காப்பியர் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்றாருன்னா 7. சரியா? 7. என்னன்னா அந்த உயிர்மை எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் தான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. பவணந்தி முனிவர் சொன்னதுதான் 42. சரியா? ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கோங்க, மாத்தி எழுதிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்போ ஒரு பொருட்பன்மொழினா என்னன்னா, இப்போ வந்து மீமிசை அப்படின்றது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மீமிசை. சரியா? மீனாலும் மேலேன்னு அர்த்தம், மிசைனாலும் மேலேன்னு அர்த்தம். சரியா? அப்போ ரெண்டு வார்த்தை இங்க தனித்தனியா இருக்கு, ஒரே பொருளை தருது. அதான் ஒரு பொருட்பன்மொழி. மொழினா சொல், ரெண்டு சொல் இருக்கும், ஒரே பொருளை தரும், அதான் ஒரு பொருட்பன்மொழி. ஓங்கி உயர்ந்த, ஓங்கினாலும் உயரமாதான், உயர்ந்தனாலும் உயரமாதான். ரெண்டு வார்த்தை ஒரே பொருளை தரதான் ஒரு பொருட்பன்மொழி. சரியா? வேமா அடுத்த கேள்வி மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இதுல பெயர் சொல் என்ன? வேலன் 4. சரியா? வினைச்சொல் என்ன? வந்தான் 1. இடைச்சொல் என்ன? 5ம் 6ம் 2. உரிச்சொல் என்ன? மாவீரன் 3. ஆன்சர் 4 1 2 3. கரெக்டா? கரெக்டா? வெரி குட், சூப்பர் கைஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆங்கில சொல்லிற்கு நிகரான தமிழ் சொல். இந்தியன் சக்சஷன் ஆக்ட். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. சோ என்னப்பா ஆன்சர்? வாரிசுரிமை சட்டம். கொஞ்சம் ஸ்லோவாவா? இதுக்கு மேல எப்படி ஸ்லோவா போறது? ஆல்ரெடி நம்ம ஸ்லோவா தான் போறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 5வது क्वेश्चन தான் வரும். சோ ஆன்சர் வாரிசுரிமை சட்டம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க.
என்னே தமிழின் இனிமை. சோ இது நேத்து ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். பயன்பாட்டு தொடர்கள்லாம் என்னென்ன, பயன்பாட்டு தொடர்களை நம்ம எப்படி குறிப்பிடணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். சோ இங்க சொல்லுங்க, என்னே தமிழின் இனிமை அப்படின்றது இங்க வந்து ஆச்சரியக்குறி வந்துச்சு. ஆச்சரியக்குறி வந்துட்டாலே என்னப்பா அது? உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர். செய்தி தொடர்னா ஏதாவது செய்தியை சொல்ற மாதிரி இருக்கும். சோ போன வருஷம் இதுல கேட்ட ஒரு கொஸ்டின் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். ஆல்ரெடி நான் நிறைய தடவை இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா? தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை. எழுதுனா லேட் ஆகும். தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை. இது என்ன? இது என்ன தொடர்? தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை. இது என்ன தொடர்மா? சொல்லுங்க பார்க்கலாம். செய்தி தொடரா? ஓகே. சோ ஆப்ஷன்ல வந்து எதிர்மறை தொடரும் இருந்துச்சு போன இயர் கொஸ்டின்ல. சோ இல்லைன்றத பார்த்தோன்னே எல்லாருமே எதிர்மறை தொடர்னு கிளிக் பண்ணிட்டாங்க. சரியா? அப்படி கிடையாது. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லைன்ற ஒரு செய்தியை தான் சொல்றாங்க. சரியா? செய்தியை தான் சொல்றாங்க. இதுல இல்லைன்றது எதிர்மறைன்னு போட்டோன்னே எல்லாருமே எதிர்மறை சூஸ் பண்ணாங்க. பட் ஆன்சர் செய்தி தொடர். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க. திருத்தப்படாத அச்சுப்படி. இதற்கு சரியான ஆங்கில சொல்லை காண்க. திருத்தப்படாத அச்சுப்படி. இதற்கு சரியான ஆங்கில சொல்லை காண்க. வெரி குட். கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க guys. ஃபேக் நியூஸ், லேஅவுட், கிரீன் ப்ரூஃப், புல்லட்டின். சோ ஆன்சர் கிரீன் ப்ரூஃப். அதான் திருத்தப்படாத அச்சுப்படி. கிரீன் ப்ரூஃப். இது எல்லாமே செய்தித்தாள் அலுவலகங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அலுவலக சொற்கள். சரி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முற்றியலுகர சொல். கீழே இருக்கிறதுல எது முற்றியலுகர சொல் அப்படின்னு கேக்குறாங்க. கோங்கு, பாலாறு, மார்பு. சாட் ஸ்லோவா இருக்கா மேம்? ஆமா, ஸ்லோவா தான் இருக்கு. முற்றியலுகர சொல் யாது? இங்க இருக்கிறதுல எது முற்றியலுகரம் சொல்லியிருக்காங்க? கோங்கு, இது மென்தொடர் குற்றியலுகரம். பாலாறு உயிர்த்தொடர் குற்றியலுகரம். மார்பு இடைத்தொடர் குற்றியலுகரம். சோ கதவு அப்படின்றதா முற்றிய லுகரம். சரியா? கதவு அப்படின்றதா முற்றிய லுகரம். நோட் பண்ணிக்கோங்க பாவேமா. அடுத்த கேள்வி. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இக்குறளில் முதல் இரு சீர்களில் வந்துள்ள எதுகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நீங்க அது பார்க்கவே தேவையில்ல. என்ன சொல்லிட்டாங்கப்பா? முதல் இரு சீர்கள்ல எதுகை வந்திருக்கு, அது என்ன எதுகைன்னு கேக்குறாங்க. 1, 2ல எதுகை வந்துச்சுன்னா அது என்ன எதுகை? இணை எதுகை. கரெக்டா? 1, 2ல நீங்க அதுக்கு குறளுக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. இதுலயே பாருங்க, முதலிரு சீர்களில் வந்துள்ள எதுகை. முத 2 சீர்ல எதுகை வந்திருக்கு. அப்ப 2வது எழுத்து 1 வந்திருக்கு. அப்ப அது என்ன எதுகை? இணை எதுகை. பொழிப்புனா என்னப்பா? பொழிப்புனா 1, 3. ஒருவுனா 1, 4. கூழைனா 1, 2, 3. மறந்துடக்கூடாது. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, நோட் பண்ணியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10வது கேள்வி. பொறுத்துக. முருகன் உழைப்பால் உயர்ந்தான். உழைப்பால் உயர்ந்தான். ஆள் வந்திருக்கு. அப்ப அது என்னது? 3ஆம் வேற்றுமை. 3. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். கூ வந்திருக்கு. கூ என்னப்பா? 4ஆம் வேற்றுமை. சரியா? அமுதா பாடத்தை எழுதினாள். பாடத்தை ஐன்றது 2ஆம் வேற்றுமை. கண்ணன் வந்தான். இதுல வேற்றுமையே வல்ல, எழுவாய் வேற்றுமை. சோ 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. சூப்பர் गाइस. சோ கொஞ்சம் வேகமா இன்னும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. சோ கடைசியா 50 அவுட் ஆஃப் நீங்க எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்படின்றதையுமே நீங்க சொல்லிருங்க. சரியா? குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. தேவகுலத்தார், விளம்பி நாகனார், பூரிக்கோ, பெருந்தேவனார். சோ யாருப்பா? மோஸ்ட்லி இந்த மாதிரி தொகை நூல்களுக்கு யாரு கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். அவர் தான் வந்து பாடியிருப்பாரு. குறுந்தொகைக்கும் யாரு பாடினாங்க? அவர் தான் பாடுறாரு. குறுந்தொகைன்றது 4ல இருந்து 8 அடிகள், குறுகிய அடிகளால் தொகுக்கப்பட்ட தொகை நூல். அதுக்கு பேர் தான் குறுந்தொகை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. தனிச்சொல் இன்றி 4 அடியாய் வரும் வெண்பா. வெண்பா எத்தனை வகைப்படும்பா? வெண்பா எத்தனை வகைப்படும்? சோ இது ஒரு கேள்வியா கேட்கலாம். வெண்பா எத்தனை வகைப்படும்? ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் அப்படின்லாம் கேட்கலாம். வெண்பா எத்தனை வகைப்படும்? வெரி குட். வெண்பா 5 வகைப்படும். சூப்பர் गाइस, வெரி குட். சரியா? சரி, இங்க பாருங்க. தனிச்சொல் இல்லாம 4 அடியாய் வரும் வெண்பா எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர்
இன்னிசை வெண்பா. இதுக்கு பாவகை நம்ம படிக்கணும். பொது இலக்கணம் நம்ம சீக்கிரமாவே அப்லோட் பண்ணுவோம். சரியா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இன்னிசை வெண்பா. வாக்கிய அமைப்பினை கண்டறி. மாலதி திருக்குறள் கற்றாள். சோ நேத்து தான் நம்ம நேத்து எந்த பேட்ச்லனா தமிழ் பேட்ச்ல தமிழ் கற்போம் 2.0ல வந்து நம்ம இந்த கிளாஸ் நேத்து நம்ம பார்த்தோம். தமிழ் கற்போம் பேக். அதுல பழையவங்களும் ஆட் பண்ணிருக்காங்க, புது நபர்ஸும் இருக்காங்க. அதுல நேத்து நம்ம பார்த்தோம் வினை வகைகள்னு சொல்லிட்டு தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலரா ஒன் டே விட்டு ஒன் டே உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ் மட்டும் கூட போயிட்டு இருக்கு. ஈவினிங் 6 to 7. அதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா வெறும் 1000 rupees மட்டும்தான். சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல 2000 rupeesக்கு நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு கூடவே தமிழ் ஃபுல் புக் அண்ட் கொஸ்டின் பேங்க் புக் கிடைக்கும். ஸோ 1000 ஜாயின் பண்ணா நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். 2000 ஜாயின் பண்ணீங்கன்னா பிளஸ் தமிழ் புக்ஸோட சேர்த்து உங்களுக்கு வந்துடும். 3 புக் வரும். சரியா? ஸோ அதுவுமே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? 8940400154. எல்லா ஆப்ஷனுக்கும் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும்னா நம்ம 50 கொஸ்டின் நாளைக்கு வரைக்கும் எடுக்கணும். சரியா? மாலதி திருக்குறள் கற்றாள். மாலதின்றதான் எழுவாய். திருக்குறள் படிக்கிறா. யாருக்காக படிக்கிறா? அவளுக்காக படிக்கிறா. அப்போ ஒரு எழுவாய் ஒரு செயலை தனக்காகவே செய்து கொள்ளுது அப்படின்னா அது என்னதுப்பா? நம்மளுக்கு தன்வினை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது என்ன அணிப்பா? தற்குறிப்பேற்றணினா இயல்பா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில தன்னுடைய கருத்தை ஏற்று கூறுவது, அதான் தற்குறிப்பேற்றணி. இது கிடையாது. இயல்புனா அங்க என்ன இருக்கோ அது அப்படியே சொல்றது, இதுவும் கிடையாது. உயர்வு நவிர்ச்சியணினா நார்மலா இருக்கிறத ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது. அப்ப ஆன்சர் என்னது? எனக்கு உயர்வு நவிர்ச்சியணி. உவமை நமக்கு தெரியும். அப்ப ஆன்சர் அதுவும் கிடையாது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 15வது கேள்வி, குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை. குறுந்தொகையில் உள்ள மொத்தமா எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். வேமா. வெரி குட். ஆன்சர் 400 பாட்டு கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 401. சரியா? 400 பாட்டு கடவுள் வாழ்த்தோட சேர்த்து மொத்தம் எத்தனை பாட்டு? 401 பாட்டு இருக்கு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். கண்டிப்பா இந்த பேட்டர்ன்ல மினிமம் 2 கொஸ்டின்ஸ் ஆது வரும். சரியா? மினிமம் 2 கொஸ்டின்ஸ் ஆது இந்த பேட்டர்ன்ல வரும். வாழை ரெண்டுக்கும் வித்தியாசம். ரெண்டுக்கும் மயங்கொழி ரிலேட்டடா வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் மாறும்போது அதோட பொருளும் மாறும் அப்படின்றதுனா ஃபர்ஸ்ட் வாழை, செகண்ட் வாழை. என்ன வித்தியாசம்னு பாருங்க. வாழை மீன் சொல்றோம்ல, வாழை மீன் அப்படின்றது இது. செகண்ட் வர லை, அதாவது பொதுலகரம் வரக்கூடிய லை. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு மீன் வகை. 2 இடத்துல மீன் வகை இருக்கு. இந்த வாழை அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா இளம்பெண்ணை குறிக்குது. இளம்பெண். சரியா? இதே இந்த வாழை சிறப்பு லகரம் வரக்கூடிய வாழை அப்படின்றது ஒரு மர வகை. இது அடிக்கடி கேக்குறாங்க. அதே மாதிரி விளை அதுவுமே அடிக்கடி கேக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து, வையை நாடவன் யார்? வையை நாடவன் என்று அழைக்கப்படக்கூடியவன். வையை நாடவன் யாருப்பா? வையை நாடவன் யார்? கேள்வி. யாரு? வைகை நாட்டவன் யாருப்பா? பாண்டியன். சூப்பர்மா, வெரி குட். பாண்டியன் அப்படின்றது சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டா கமெண்ட்ல ஆன்சர் கொடுங்க. அடுத்து, தவறான விடையை தேர்வு செய்க. இதுல எது தவறான விடை அப்படின்னு கேக்குறாங்கப்பா. சிலப்பதிகாரத்துல கைலாய மலை பத்தி சொல்லியிருப்பாங்களாம். கம்பராமாயணத்துல சிறுங்கி பேரம், தேம்பாவணியில வளன், சீரா புராணத்துல மத்தராசம். சோ சிலப்பதிகாரத்துல கைலாய மலை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. எதை பத்தி சொல்லியிருப்பாங்க? கடவுள் வாழ்த்துல மேருமலை, இமயமலையை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ சிலப்பதிகாரம்னா இமயமலை, கைலாய மலைன்றது தப்பு. சோ ஆன்சர் ஏ தான் தவறானது. மத்தது எல்லாமே இந்த கேரக்டர்ல வர்றதுதான். அடுத்து, வெட்ட வெளியவே கடவுளாக வழிபட்ட சித்தர் கேள்விகள்ல இருந்து அடிக்கடி கேட்கக்கூடியதுன்னா இது மட்டும்தான். சரியா? வெட்ட வெளியவே கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருப்பா? யாரு? கடுவெளி சித்தர். நீங்க இது பாக்கணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல்ல 14 சித்தர்கள் இன் எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ்னு போடுங்க. நம்மளோட வீடியோ வரும். சித்தர்கள் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாத்துருங்க. சித்தர்கள் பத்தின அனைத்து கருத்துக்களுமே அதுல நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். சரியா? அதுக்கான நோட்ஸுமே நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. 14 சித்தர்களின் எக்ஸாம்ஸ் டெய்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட யூடியூப் வீடியோவும் கிடைக்கும், நம்மளோட பிடிஎஃப்பும் கிடைக்கும். அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம புக்ஸ்ல கூட இருக்கு. நம்ம தமிழ் புக்ஸ்லயுமே கண்டென்ட் இருக்கு. நீங்க அதையுமே பாத்துக்கலாம். சரியா? கொஞ்சம் ஃபாஸ்டா போலாமா? இதுக்கு மேல ஃபாஸ்டா போனாலும் எனக்கு பிரச்சனை, ஸ்லோவா போனாலும்
லைவ் லேட் ஆயிரும். சரியா? இதே நார்மல் ஸ்பீடு இப்படியே போகட்டும். ஐங்குறு நூறு நூலை தொகுப்பித்தவர் யார்? ஐங்குறு நூறு நூலை தொகுப்பித்தவர் யார்? யாருப்பா தொகுப்பிச்சாங்க? ஐங்குறு நூறுன்றது மொத்தமா 5 திணைகளை பற்றிய 100 பாடல்கள், மொத்தமா 500 பாடல்கள் இருக்கும். யார் தொகுப்பிக்கிறாங்க? யானைக்கட்சேய் மாந்தருஞ்சேரல் இரும்பொறை அவர்தான் இதை தொகுப்பிக்கிறாரு. யானைக்கட்சேய் மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பக்தி சுவைனணி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் யார்? பக்தி சுவைனணி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் யாருப்பா? சேக்கிழார். சேக்கிழாரதான் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் இப்படி சொல்லி இருப்பாரு. சரியா? இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடிக்கடி கேட்கிறாங்க. போன தடவை கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். குரூப் 2லயோ குரூப் 4லயோ இருந்துச்சு. ஓகேவா? எல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த கொஸ்டின் இருக்கும். சரியா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும். இதுவும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்திருப்போம். அடுத்த செட்ல மறுபடியும் வந்துருச்சு. சரியா? அப்பர், திருமூலர், சம்பந்தர், சுந்தரர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாருப்பா? திருமூலர். திருமூலர் வந்து திருமந்திரத்தை சொல்லிப்பா. நேற்று தான் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே. யார் கூற்று? யார் கூற்று அப்படின்னு கேக்குறாங்க. திருவிக்கா ராப்பி சேதுப்பிள்ளை, பேரறிஞர் அண்ணா, திருவிக்கா ஜீவ்போப். சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய கூற்றுப்பா? எனக்கு மிகவும் பிடித்தமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொன்னது யாரு? அறிஞர் அண்ணா. கலிங்கத்து பரணியை போற்றி 3 தான் இருக்கு. 3மே அடிக்கடி கேட்பாங்க. தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொன்னது ஒட்டக்கூத்தர். பரணிக்கோர் செயங்கொண்டார்னு சொன்னது பலவற்றடை சொக்கநாத புலவர். எனக்கு பிடித்தமான இலக்கியம்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா. இந்த 3ல இருந்தும் மாத்தி மாத்தி உங்களுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகே. சோ அடுத்த கேள்வி பாருங்க. திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியுள்ளனர். பதின்மர்னா என்னப்பா? 10 பேர். திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க? பதின்மர் 10 பேர் எழுதியிருக்காங்க. அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யாரு? திருக்குறளுக்கு உரை எழுதியவங்கள்ல சிறந்த உரை யார் எழுதியிருக்காங்கன்னு அடிக்கடி கேட்கிறாங்க. அது யாருன்னா பரிமேலழகர். அது மட்டும் இல்லாம காலத்தால் பிந்தியவரும் கூட. உரை எழுதியவர்களுள் காலத்தால் பிந்தியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் யாருதான்? பரிமேலழகர் தான். அண்டு சிறந்த உரைனாலும் பரிமேலழகர் தான். சரி, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் காலத்தால் முந்தியவர்னு கேட்டா யார சொல்லணும்? சரியா? முந்தியவர்னு கேட்டா யார சொல்லணும்? ஃபர்ஸ்ட் மணக்குதவர். மணக்குதவர் தர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. காலத்தால் முந்தியவர் தர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. சரியா? அடுத்து பாருங்க. ஏழாதி டேஷ் நூல்களில் ஒன்று. ஏழாதின்றது எந்த நூல்களில் ஒன்றுன்னு கேக்குறாங்க. 14 மேல்கணக்கு, கீழ்கணக்கு, காப்பியம், பாயிரம். சோ மேல்கணக்குல கண்டிப்பா வராது. கீழ்கணக்கு அது ஒரு நீதி நூல், அற இலக்கியம். சோ அது எதுலதான் வரும்? 14 கீழ்கணக்குலதான் அற இலக்கியங்கள் எல்லாமே வரும். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குல்லப்பா, இது எல்லாத்துக்குமே வேறு பெயர் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க பாக்கலாம். இப்ப வந்து நம்ம 14 மேல்கணக்கு நூலை சங்க இலக்கியம்னு சொல்றோம்ல, அதே மாதிரி 14 கீழ்கணக்கு நூலினுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? சங்க நீதி நூல்கள் இருக்கும். நீதி நூல்கள் இருக்கும், அறநூல்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன சொல்லணும்னா இருண்ட கால இலக்கியங்கள், சங்கம் மருவிய கால இலக்கியங்கள். ஓகே. சங்கம் மருவிய காலத்துல எழுதப்பட்ட நூல்கள். ஓகே. அதே சமயம் இருண்ட கால இலக்கியங்கள் அப்படின்னா என்னன்னா அது 14 கீழ்கணக்கு நூல்களை தான் குறிக்குது. ஓகேங்களா? இருண்ட கால இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுவது 14 கீழ்கணக்கு நூல்கள். சரியா? அடுத்த கேள்வி. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? ஈஸி கொஸ்டின். இதுவுமே அடிக்கடி கேட்கிறாங்க. ஆன்சர் என்னப்பா? பாரதியார். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பாரதியார். பாரதியார் அப்படின்றதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட எக்ஸாம் செயலியில 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 999 மட்டும்தான். ஆன்லைன் பேமெண்டாவும் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க 8940400154க்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. புக் மெட்டீரியல்ஸும் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி. சைவ சமய குரவர் 4வருள் அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? சைவ சமய குரவர்கள் எத்தனை பேருப்பா? 4 பேரு. யாரு யாரு? அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர். இந்த 4 பேர்ல
பாண்டிய மன்னனிடம், அரிமர்தன பாண்டிய மன்னனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. வெரி குட். யாரு? மாணிக்க வாசகர். படிச்சிருக்கோமா? மாணிக்க வாசகர் வந்து அரிமர்தன பாண்டியனுக்காக குதிரை வாங்க போயிருப்பாரு. எங்க திருப்பெருந்துறைக்கு போயிருப்பாரு. அங்க போன இடத்துலதான் இறைவனால ஆட்கொள்ளப்பட்டு அழுது அடியடைந்த அன்பன் அப்படின்ற ஒரு பேரு அவருக்கு வந்துச்சு. இறைவனை பார்த்ததுமே தன் கண்கள்ல நீர் பெருக என்ன பண்ணாங்க? இறைவனுடைய அடியை தொழுது பாட்டு பாடினாங்க. சோ அதனாலதான் அவருக்கு அழுது அடியடைந்த அன்பன் அப்படின்ற பேர் வந்துச்சு. அரிமர்தன பாண்டிய மன்னனுக்காக குதிரை வாங்க திருப்பெருந்துறை போயிருந்தப்ப. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, மருந்து பொருட்களின் பெயர்களில் அமைந்த இரு நூல்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மருந்து பொருட்களுடைய பெயர்லயே 3 நூல் தான் இருக்கு. திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், 5 ஏழாதி, 6 மருந்து பொருள். சரியா? சோ திரிகடுகம், ஏழாதி இங்க இருக்கிறதுல, மத்தபடி எதுவுமே கிடையாது. ஓகேவா? அடுத்த கேள்வி, சரியானவற்றை பொறுத்துக. கான் அப்படின்னா என்னது? கான்னா காடு, உழுவைனா புலி, மடங்கள்னா சிங்கம், எண்குனா கரடி. ஆன்சர் 4 3 2 1. கரெக்டா? சரியா? 4 3 2 1. சூப்பர் கைஸ், வெரி குட். அடுத்த கேள்வி, பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் எது? பகைவனிடமும் அன்பு காட்டு என்று கூறிய நூல் எதுன்னு கேக்குறாங்க. பகவத்கீதை, நன்னூல், பைபிள், சீரா புராணம். வெரி குட் கைஸ், சூப்பர்மா. ஆன்சர் பைபிள். சரியா? பைபிள். நோட் பண்ணிக்கோங்க. பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோ இங்க இருக்கிறதுல கடுவெளி சித்தரினுடைய அறிவுரைகள்ல பொருந்தாதது எது அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லாமா? இங்க இருக்கிறதுல கடுவெளி சித்தரினுடைய அறிவுரைகள்ல பொருந்தாதது எது அப்படின்னு கேக்குறாங்க. பெண்களை பழித்து பேசாதே, பாம்போடு விளையாடாதே, தீயொழுக்கம் செய்யாதே என்று சொன்னதெல்லாம் கடுவெளி சித்தர். ஓகேவா? போலி வேடங்கள் போடாதே அப்படின்றத அவர் தான் சொல்லியிருக்காரு. ஆன்சர் தீயொழுக்கம் செய்யாதே. இது மட்டும் கிடையாது, மத்த 3மே அவர் சொன்னதுதான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, பொருத்தமான பழமொழி கண்டறிக. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்கப்பா. அதாவது இந்த பொருளுக்கு சரியான பழமொழி எதுன்னு சூஸ் பண்ணுங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்ற இந்த பொருளுக்கு சரியான பழமொழி எது? ஞாயிறை கைமறைப்பாரில், முள்ளினால் முற்களையும் ஆறு, ஆற்றுனா வேண்டுவது இல், பாம்பரையும் பாம்பின் கால். ஆன்சர் ஆற்றுனா வேண்டுவது இல். அதுக்குதான் அர்த்தம் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு. அகநானூற்றை எத்தனை பிரிவுகளா பிரிக்கிறாங்க? மொத்தம் அகநானூற்று மொத்தம் எத்தனை பிரிவுகளாப்பா பிரிக்கிறாங்க? அகநானூற்ற மொத்தம் 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. மணிமிடை பவளம், நித்தில கோவை, களிச்சானை நிறை. இதுல முதல்ல 120 என்னவா பிரிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் களிச்சானை நிறை. களிச்சானை நிறை. வெரி குட். சோ ஃபர்ஸ்ட் 120 என்னதுப்பா? களிச்சானை நிறை. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், பாஞ்சாலி சபதம், ஞானரதம். வியாசரினுடைய பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நம்ம அடிக்கடி பாக்குற கொஸ்டின் தான். முன்றரை அரையனார் டேஸ் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் ஆக்சுவலி இதுல முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்பது என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அரையன் என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க. முன்றுரைன்றது அவர் பிறந்த ஊரு. அரையன் என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க. அரையன் மீன்ஸ் அரசன். ஓகேவா? அரையன் அப்படின்னா அரசன். நோட் பண்ணிக்கோங்க. அரையன் அப்படின்னா அரசன். பொருள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, செரு அடுதோள் நல்லாதன், செரு அடுதோள் நல்லாதன் என பாராட்டப்படுவது. சோ செரு அடுதோள் நல்லாதன் என பாராட்டப்படுவது பாயிர செய்யுள்ள இவரை பாராட்டியிருப்பாங்க. யாரப்பா பாராட்டியிருப்பாங்க? பாயிர செய்யுள்ள செரு அடுதோள் நல்லாதன்னு பாராட்டியிருப்பாங்க. யார பாராட்டியிருப்பாங்க? புரியுதா?
நல்லாதன், வெரி குட். நல்லாதனார் இருக்கார் இல்லையா, அவரை தான் பாயிரச் செயல்ல செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல இருந்து இவர் ஒரு படை வீரரா இருந்திருக்கலாம் அப்படின்றத கெஸ் பண்ணுவாங்க. சரியா, இவர் ஒரு படை வீரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுவாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர். திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ ஆன்சர் அடியார்க்கு நல்லார், அரும்பத உரைக்காரர், நாமு வெங்கடசாமி, நச்சினார்க்கினியர். ஆன்சர் நாமு வெங்கடசாமி அப்படின்றதான் சரியான விடை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அப்ப அடுத்த கேள்வி பொறுத்துக. சோ விபுதர், பலவன், வேணி, அழ்கு அப்படின்றது. விபுதர்னா யாரு? விபுதர்னா புலவர். பலவன் அப்படின்றது அந்தணனுடைய இன்னொரு பேர் தான் பலவன் அப்படின்றது. ஓகே, ஆன்சர் 1. வேணி அப்படின்றது செஞ்சடை. அழ்குனா இரவு. 3 1 4 2 கரெக்டா? 3 1 4 2மா. ஓகே, சூப்பர் கைஸ், எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. சோ முடிச்சிட்டு 50 அவுட் ஆஃப் நீங்க எவ்வளோ அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா, சோ நான் கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நேற்று வீடியோட கமெண்ட் செக்ஷன் எல்லாமே பார்த்தேன். எல்லாருமே ஆன்சர்ஸ் தான் பண்ணியிருந்தீங்க. உங்களோட 50 அவுட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்றத மறக்காம வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் சாட்ல கிடையாது, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணும், இல்ல வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே, வாய் நீர் பிரித்தெழுதுக. வாய் நீர் பிரித்தெழுதணும்னா எப்படி எழுதணும்? வாய் நீர் பிரித்தெழுதணும்னா எப்படி எழுதணும்னா வாயின் கூட்டல் நீர்னு எழுதணும். வாயின் கூட்டல் நீர் அப்படின்னு எழுதணும். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம். முதல்ல செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி தமிழ் மொழி. எந்த ஆண்டுப்பா? எந்த ஆண்டு? 2004ஆம் ஆண்டு தான் முதல்ல தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்சிச்சு. 2004ஆம் ஆண்டு. சரியா, அடுத்து பாருங்க, நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது? அதாவது நீங்க நிறைய நூல்கள் படிச்சா மட்டும்தான் இந்த கலையில நீங்க சிறந்து விளங்க முடியும் அப்படின்னா அது என்ன கலை அப்படின்னு சொல்றாங்க. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை என்னப்பா? பேச்சு கலை. நீங்க நல்லா பேசணும் அப்படின்னா நூல்கள் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 42. என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு. என்னுடைய நாடு அப்படின்ற பாடல் எந்த தலைப்புல இடம்பெற்றிருக்கு? சமுதாய மலர், காந்தி மலர், தேசிய மலர், இசை மலர். என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு. ஆப்ஷன் ஏ சமுதாய மலர், ஆப்ஷன் பி காந்தி மலர், ஆப்ஷன் சி தேசிய மலர், ஆப்ஷன் டி இசை மலர். ஓகேவா, சோ ஆன்சர் தேசிய மலர் அப்படின்ற ஒரு நூல்ல அந்த ஒரு தலைப்புல இடம்பெற்றிருக்கு. அடுத்து, சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர். யாருப்பா அது? பகுத்தறிவுன்னு வந்திருக்கு. பெரியாரா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆப்ஷன்ல அவர் இல்ல. ஆன்சர் பாரதிதாசன். ஓகேவா, பாரதிதாசன். இன்கேஸ் இந்த வரியை கொடுத்து பெரியார்னு கொடுத்தா எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுங்களா? தப்பா போடுவீங்களா? ஏன்னா பகுத்தறிவு வந்திருக்கு. நம்ம எப்படி படிச்சிருக்கோம்னா பகுத்தறிவுன்னு வந்த எல்லா இடத்துலயுமே பெரியார் தான் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படி கிடையாது. சரியா, சோ இந்த கொஸ்டின் ஒரு மாடலா எடுத்துக்கோங்க அதுக்கு. ஓகேவா, நிறைய இடங்கள்ல பகுத்தறிவுன்றது பெரியார மென்ஷன் பண்ணாம வேற இடங்கள் அந்த வார்த்தையை வேற ஒருத்தவங்களும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம். அரசினர் கீழ்த்திசை நூலகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஈவினிங் 6 o'clock தமிழ் கிளாஸ். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock பா. சோ ஆன்சர் எங்க இருக்கு? கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் எதுப்பா? சென்னையில இருக்கு. ஓகே, நூலகம் பற்றிய செய்தி கண்டிப்பா வரும். சரியா, ஏன்னா அது ஒரு தனி டாபிக் சிலபஸ்ல. நூலகம் பற்றிய செய்தி கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இது 8th புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நூலகம் நோக்கின்ற தலைப்புல அதை நம்ம போட்டுருவோம். சரியா, திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும் அப்படின்னு சொன்னது யாருப்பா? அதாவது இந்த தமிழ், திராவிட அப்படின்னு அந்த ஒரு ஹைரார்கி இருக்குல்ல, அதை கொண்டு வந்தது, அதை சொன்னது யாரு? வெரி குட், கால்டுவெல்லா. தப்பு, ஈராஸ் பாதிரியார் அவர்கள். சரியா,
தமிழ், திரமிழ, ட்ரமிழ, திரவிட, திராவிட அப்படின்னு படிச்சிருக்கோமா? இந்த ஹைரார்கியை யாரு சொல்லியிருக்காங்கன்னா ஈராஸ் பாதிரியார் அவர்கள். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை, நீரிலும் வாழும் பறவை. நிலத்திலையும் வாழும், அதிகமான உப்புத்தன்மை இருக்கக்கூடிய நீர்லையும் இந்த பறவை வாழும் அப்படின்னா அது என்ன பறவை? ஆன்சர் பூநாரை. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க, பூநாரை. சரியா? அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாத்துலயுமே கேக்குறாங்க. தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வர்த் யாரு? இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணவே கூடாது, இன்னும் நிறைய பேருக்கு குழப்புது. வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். சரியா? வானம்பாடி முடியரசன், வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். குழப்பக்கூடாது, இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேக்குறாங்க. சரியா? வாணிதாசன். நோட் பண்ணிக்கோங்க. 48வது கேள்வி, நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து. நாடக சாலை மாதிரி ஒரு நல்ல கலைச்சாலை இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. யாருப்பா அவரு? யாரு? கவிமணி. கவிமணி தேசிக விநாயகனார் அவர்களுடைய கூற்றுதான் இது. நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு சொன்னது யாரு? கவிமணி தேசிக விநாயகனார். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. சோ ஒளிப்படம் எடுக்கக்கூடிய முறை எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? 1840, 30, 10, 20. எப்பப்பா? எப்ப கண்டுபிடிச்சாங்க? ஆன்சர் வெரி குட், 1830. வெரி குட்மா, சூப்பர். 1830 தான் முதல்ல எடுத்த இயக்கப்படம். எதை எடுத்திருப்பாங்கப்பா? முதல்ல ஒரு இயக்கப்படம் எடுத்தாங்கல்ல, அந்த இயக்கப்படம் எதை எடுத்தாங்க? என்ன சீன் எடுத்தாங்க? எட்வின். ஓகே, குதிரை. வெரி குட். முதல்ல எடுத்த இயக்கப்படம் என்னது? குதிரை. குதிரை, ஓடும் குதிரை தான் எடுத்தாங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஆனா இன்னையோட 50வது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது. இங்க இருக்கிறதுல பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய வரி என்ன? பழமையிருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவர், தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை அப்படின்னு சொல்லுங்க. ஆன்சர் தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படின்றதான். சரியா? இன்னைக்கு நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன், அந்த கொஸ்டினுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. சோ இதுல பாரதிதாசனுடைய அந்த குவாட் தவிர பேலன்ஸ் அந்த 3 குவாட்டும், அதாவது பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார், சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை, இந்த 3ஐயும் யாரு எழுதுனாங்க இந்த குவாட் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு நான் கமெண்ட் செக்ஷன் செக் பண்றேன். நீங்களும் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணுங்க, இல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. இன்னையோட 50 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 50க்கு 41, 45. ஸோ நான் லைவ் முடிக்கவும் வர கமெண்ட் செக்ஷன்ல அதை போட்டுருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் தமிழ் புத்தாண்டுல நீங்க வெறும் 5000 rupeesக்கு வாங்கிக்க முடியும். கால் பண்ணுங்க 8940-400-154. அது மட்டும் இல்லாம உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் பேங்க் இது எல்லாமே நீங்க ஆர்டர் பண்ணணும். தமிழுக்கு மட்டும் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். புக்ஸ் இல்லாமனா 1000, புக்ஸ் ஓடனா 2000. ஓகே, சோ கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940-400-154. ஸோ ரெகுலரா நம்ம 2:30க்கு கிளாஸ் போட போறோம். மிஸ் பண்ணாம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஷார்ட்ஸும் நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஷார்ட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த மாதிரி நூல்கள் பத்தியும் அணி பத்தியும் இப்போ எக்ஸ்பிளனேஷன் போயிட்டு இருக்கு. ஷார்ட்ஸ் அதையுமே பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஷார்ட்ஸாவும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து நமக்கு நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய கிளாஸுமே நம்ம பார்ப்போம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. தாரிக் சார் வருவாங்கப்பா. ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். பாய்.